அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களாகிய நம்முடைய உயிரை பாதுகாக்கின்ற உலகிலும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் வெற்றியை தேடித் திரிகின்ற நம்முடைய ஆத்மாவுக்கு சாந்தியை பெற்றுத் தரக்கூடிய அடிப்படையான கொள்கை ஓரிரை கொள்கை. அந்த கொள்கையை மக்களுக்கு பரப்புவதற்காக வந்தவர்கள் தான் இறை தூதர்கள். அந்த கொள்கைக்கு எதிரானதுதான் ஷிர்க். இந்த ஷிர்க் என்கின்ற கொடிய பாவம் ஓரிரை கொள்கையை அழித்துவிடும், மறுமையிலே நரகத்தில் தள்ளிவிடும். இந்த ஷிர்க் என்கின்ற அந்த கொடிய பாவத்தை பற்றி குர்ஆனில் வல்ல இறைவன் எச்சரிக்கின்ற பொழுது, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்கின்ற அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மாபெரும் அநீதியாகும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். இந்த ஷிர்க் என்பதை பற்றி நூற்றுக்கணக்கான இறை வசனங்கள் அதை எச்சரித்து தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஷிர்க் என்றால் என்ன என்பதை தெரியாதவரை தௌஹீத் என்கின்ற ஓரிரை கொள்கையை சரியாக புரிய முடியாது. இந்த உண்மையை தமிழகத்தில் உள்ள அதிகமான ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெரியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக ஓரிரை கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உண்மையான ஷிர்க் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, குர்ஆன் என்ன விளக்கத்தை கொடுக்கிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த ஷிர்க் என்பதை மக்கள் எப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றிய அடிப்படையான அனைத்து விஷயங்களையும் இந்த குர்ஆன் வசனங்களுடைய ஒளியிலே தெளிவுபடுத்தி ஒரு புத்தகத்தை நாம் எழுதியிருக்கின்றோம். மாபெரும் அநீதி என்ற தலைப்பில் அந்த புத்தகத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும், ஆண்கள், பெண்கள், உலமாக்கள், மௌலவிகள், அறிஞர்கள், எல்லா பிரிவினைச் சேர்ந்தவர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதிலே குர்ஆனுடைய ஒளியிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அந்த புத்தகத்தை எல்லா சகோதர சகோதரிகளும் வாங்கி படித்து பயன்பெறுவதோடு, அந்த புத்தகத்தில் இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால் அதை சுட்டி காட்டுவார்களானால் அதை மனமாற நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மௌலவிகளுக்கு இதை நாம் அறிவித்துக் கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் கொடிய பாவமான ஷிர்க் என்கின்ற பாவத்திலிருந்து பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.